ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் கடலுக்கு அடியில் இருக்கிற வித்தியாசமான உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நாம் முதல்ல பார்க்க போகிறது காட்டேரி கணவாய். இந்த விலங்கு மிகவும் கவர்ச்சிகரமானது. ஆனால் வெறும் கண்ணால் இதை பார்க்கிறது மிகவும் அரிது. கடலுக்கடியில் சுமார் 3000 மீட்டர் ஆழத்தில் இவை உயிர் வாழுமாம். இந்த விலங்கின் கண் ஆச்சரியமாக இருக்கும். இந்த விலங்குக்கு ஒரு குடை போல தோன்றவும் முடியுமாம். அதே போல வேறு கோணத்தில் திரும்பி வேறொரு உயிரினத்தை போலவும் தோற்றத்தை மாற்ற முடியுமாம். இது ஒரு வேம்பயர் பேட் போல இருக்கிறதுனால இதுக்கு அந்த பெயர் வந்திருக்கணும்னு சொல்றாங்க. இந்த விலங்கு பெரும்பாலும் வெப்பமண்டலங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆழ்கடல்களில் காணப்படுது. இது எவ்வாறு தோற்றத்தை வைத்துக் கொள்கிறது என்பதை பொறுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிக குறைந்த ஆக்சிஜன் அளவிலும் இதுக்கு உயிர் வாழ முடியுமாம். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது பசிபிக் வைப்பர் பீஸ். இந்த விலங்கு சுமார் 1 அடி நீளமானது. உடலுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அகலமாக திறக்கக்கூடிய வாயை இது கொண்டுள்ளது. இது முட்கள் போன்ற மிகவும் கூர்மையான பற்களையும் கொண்டிருக்குது. இந்த விலங்கு 200 முதல் 1500 மீட்டர் வரை ஆழ்கடலில் வாழுது. சாதாரண டிரைவர்ஸால இந்த விலங்கை பார்க்க முடியாது. இந்த விலங்குகளை சிறப்பு ஆழ்கடல் பயணங்களின் போதுதான் பார்க்க முடியுமாம். இப்போ நாம் பார்க்கறது தான் 6 கில் ஷார்க். கனடாவின் வான்கூவரில் பகலில் சுறா வருது. ஆனால் இவை உணவை தேடி இரவில் 2500 மீட்டர் ஆழம் வரை செல்லக்கூடியவை. 4.8 மீட்டர் நீளத்தில் வளரக்கூடிய இவை மற்ற சுறாக்கள், நண்டுகள், சீல்கள் மற்றும் சிறிய கடல் உயிரினங்களை உணவாக ஏற்றுக்கொள்ளுது. இந்த விலங்குகள் உயிருள்ள புதைவடிவ மீன்களாகவும் கருதப்படுது. ஏன்னா இந்த மீனின் வடிவம் பண்டைய புதை வடிவங்களில் காணப்படும் பண்டைய மீன்களை போல காணப்படுமாம். அடுத்ததா நாம பார்க்க போறது மாபெரும் சிலந்தி நண்டு. இந்த நண்டு 300 மீட்டர் ஆழம் வரை வாழக்கூடியது. இந்த நண்டுகள் பெரும்பாலும் ஜப்பான் கடல்ல காணப்படுமாம். 3.7 மீட்டர் அளவுக்கு பெரிய நண்டுகளாக காணப்படுது. அவற்றின் கருப்பை 1.5 மீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்டது. அதன் நீண்ட மெல்லிய நகங்களால இது சிலந்தி நண்டுன்னு அழைக்கப்படுது. அவை சாதாரண நண்டுகள்லிருந்து வேறுபடும். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த விலங்கின் மொத்த எடை 20 கிலோவுக்கும் மேலே இருக்குமாம். இப்போ நாம பார்க்கறது தான் ஃப்ரில்லெட் ஷார்க். உலகின் மிக அரிதான மீன்களில் ஒன்றாக பார்க்கப்படுற இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 மீட்டர் வரை ஆழத்தில் தான் உயிர் வாழுமாம். இந்த மொராத் ஒரு உயிருள்ள புதை வடிவமாகும். அதாவது ஒரு பண்டைய மீன்களின் இயல்பில் இன்னும் உயிருடன் இருக்கும் ஒரு மீன். இந்த மீன் டைனோசர்களின் காலத்தில் அதே வழியில் வாழ்ந்ததாக விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இந்த மீனின் நீளம் சராசரியாக 1.6 மீட்டர் இருக்குமாம். இந்த மீன் 2007ஆம் ஆண்டுல ஜப்பான் கடல்ல பிடிபட்டு இருக்குது. துரதிர்ஷ்டவசமாக பிடிபட்டு சில மணி நேரங்கள்லேயே உயிரிழந்து விட்டதாம். இப்போ நாம பார்க்கறது தான் ஓநாய் மீன். சாதாரண நீரிலும் காணப்படும் இந்த மீன் 600 மீட்டர் ஆழம் வரை வாழக்கூடியது. சிறிய மொல்லஸ்கள் மற்றும் இறால் போன்ற சிறிய விலங்குகளை இது சாப்பிடுமாம். இந்த ஓநாய் மீன் பெரும்பாலும் ஸ்காண்டினேவிய கடற்கரையிலும் மத்திய தரைக்கடல் பகுதிகளிலையும் காணப்படுமாம். இந்த மீன் முன்பற்களின் பெரிய தொகுப்பை கொண்டிருக்குது. இதன் விளைவாக இந்த மீன் மனித பற்களின் தொகுப்பை கொண்ட ஒரு விலங்கு போல தோன்றுமாம். அடுத்ததா நாம பார்க்க போறது தான் ராட்சத குழாய் புழுக்கள். இவை பெரிய காலனிகளில் வாழும் ஒரு வகையான புழு போன்ற இனங்கள். இந்த புழுக்கள் ஆழ்கடலின் குளிர், குறைந்த ஆக்சிஜன் மற்றும் இருண்ட சூழலில் அதிக அளவில் காணப்படும். அவை 2000 முதல் 3600 மீட்டர் வரை ஆழ்கடலில் காணப்படும். இந்த குழாய் புழுக்கள் பெரும்பாலும் தாதுக்கள் உள்ள ஆழ்கடல் பகுதிகளில் வாழும். ஏன்னா அவை பாக்டீரியாவால் கனிமத்தை உறிஞ்சும்.